பெரியவர் கைய கால புடிங்க. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்திலேயே ஜோதிய டீச்சரா போட்டுருவாரு. சரி, ஏதோ ரெய்னிங் சொல்றாங்களாப்பா. ஆமா, மாலாத ரெய்னிங். ஆரம்பிச்சா அக்குன்னு முடிக்க போறாங்க. அங்க மட்டும் என்ன புதுசாவா ஒரு எழுத்து சொல்லி கொடுக்க போறாங்க? இங்க பாருங்க, பேசாம பெரியவர் கால புடிங்க. சரி மாப்பிள. என்ன ஒண்ணு கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, நான் போக மாட்டேன், அவ்வளவுதான். மாட்டேன்னு சும்மா ஒத்து உதுறாப்புல திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? இங்க இருக்கிற நேரத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்துல போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்னா வாய்ப்பாட ரெண்டா வாய்ப்பாட சொல்லி கொடுத்தேன்னா கஷ்டம் தீருமில்ல. ரெய்னிங் படிக்காம நான் எப்படிப்பா போறது? எனக்கு பிடிக்கல. ஆமா, பெரிய மாளாத ரேணி. இது என்ன சர்க்கார் பள்ளிக்கூடமா? நம்ம பெரியவர்கிட்ட பள்ளிக்கூடம் தானே. அவரா பார்த்து உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கற போது நீ ஏன் மாட்டேங்கிற? அவரை பத்தி உங்களுக்கு அப்பா, எதிர் வீட்டு வாத்தியார் வந்திருக்காரு. ஐயா வாங்க, ஐயா வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்களும் உட்காருங்க. இல்லையா, நீங்க உட்காருங்க. என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ஜோதி ஏதோ டீச்சர் வேலைக்கு போறதா தாயமா சொன்னாங்க. ஆமா ஐயா, அது விஷயமா தான் இப்ப எங்க வீட்டுல நியாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஐயா நீங்களே கேளுங்க. ஆலமரத்து நிழலா இருந்தா ஆறாமரம் உட்காரலாம், சித்த தூங்கலாம். நானும் ஒத்த பண்ண மரம் மாதிரி, இங்க இருந்தா அங்க இல்லைங்கிற மாதிரி இருக்கு என் பொழப்பு. ஏதோ பெரிய ஒரு புண்ணியவான் ஒரு வேலை போட்டு கொடுத்தா போக வேண்டியதானுங்களே. ஐயா, நாளை ஒரு கல்யாணம் காட்சின்னா இப்ப இருந்தே 4 காசு சேர்த்துக்கிட்டா தானுங்களே யாராவது தேடி வருவான். இல்லன்னா யாரு வருவாங்க சொல்லுங்க? அப்போ கல்யாண செலவு ஒண்ணுக்காதான் ஜோதியை கட்டாயப்படுத்துறீங்களா? என்னங்க ஏன் முடியலையா கட்டிட்டு போறேன்? ஆம்பளை புள்ளையா இருந்தா கூட பரவாயில்லைங்களே, எப்படியாவது கையை ஊனி கரணம் போட்டாவது பொழைச்சுக்கிடுவான். பொம்பளை புள்ளையாச்சுங்களே, யாராவது நல்லவங்க இதை தள்ளி விட்டாத்தானுங்களே ஏன் தலைவலி தீரும். பெரியவங்க யாரும் இல்லாம நானே சம்பந்தம் பேசினா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன சொல்றீங்க வாத்தியார் ஐயா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா ஜோதிய நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோட நிலைமைக்கு நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் ஒன்னத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். மகராஜனா நல்லா இருங்க.
அருள் ஜோதியே, என்னைக்கு உன் கையால என்ன அணைச்சிக்க போறேன்? உன் கையால என்ன அணைச்சி ஏத்துக்கிறனால ஒவ்வொரு நிமிஷமும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. அம்மா தாயே, சக்தியே, வணக்கையா. இந்த வந்துடுறேன். ஐயா வணக்கம் ஐயா. வா நாயனா, ஏதாவது விசேஷமா? ஆமா ஐயா, ஐயாட்ட கோவில்ல வச்சு ஒரு நல்ல சமாச்சாரத்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க. எல்லாம் அம்மன் ஆசியில நல்லபடியா நடக்கும். ஐயா, இதுவரையில ஒரு ஊரா போய் எத்தனையோ முகூர்த்தங்களுக்கு வாசிச்ச எனக்கு இப்ப ஏன் பொண்ணு கல்யாணத்துல வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்குதுங்க. சந்தோஷமான செய்திதான். மாப்பிள்ளை எந்த ஊரு? நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார் தானுங்க. அந்த பையன் அவ்வளவு பத்திரமாத்து தங்கங்க. சின்ன வயசா இருந்தா கூட ரொம்ப பெரிய மனசுங்க. காசு பணம் தேவையில்லை, உங்க ஆசீர்வாதம் ஒன்னே போதும்னு அந்த தம்பி சொன்னது இப்பவும் என் காதுல ஒலிக்குதுங்க. நாயனம், பிரச்சனையே வாங்காம இந்த கோவில்ல எத்தனையோ திருவிழாக்களுக்கு வாசிச்சிருக்க. அந்த தெய்வ நம்பிக்கை வீண் போகல பாத்தியா? ஆமாங்க ஐயா. அம்மன் அவ பங்குக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டா. என் பங்குக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டாமா? ரொம்ப குசுமகார பசங்களாச்சே. என்ன விலை? 5 சிட்டி 30 காசு. ஏன் ஜோதி எம்பிட்டு விலை? நீதான் அப்ப வேணாம்னு சொல்லிட்டியே. சீக்கிரம், எவ்வளவு நேரம் காசு கொடுத்ததுக்கு? கிளியாஞ்சிட்டி எனக்கு எதுக்கு ஜோதி? வீட்லயே பழசு கிடக்கு, எனக்கு வேண்டான்ட்டல்ல. உனக்கு இல்ல, வாத்தியார் வீட்டுக்கு. என்ன மாமா ஊதாங்குழலோட கிளம்பிட்டா போல் இருக்கு? பஸ்ஸுக்கு தான் நின்னுகிட்டு இருக்கேன், இந்த வீரபாண்டி கோயில் வரைக்கும். நாளை கார்த்திகை ஜோதியாச்சே. பையன் என்ன ஜால்ராவா? ஆமா ஆமா, காலாகாலத்துல ஏதாவது ஒரு தொழில கத்துக்கிட்டா தானே நாளை யாருகிட்டயும் போய் கை நீட்டி கஞ்சிக்கு திண்டாடாம இருக்கலாம். ஆமா, நீ எங்க வெள்ளையும் சொல்லியுமா சித்தோடு மைனாராட்டம் பொண்ணுன்னு பாக்க போயிருந்தியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல, நான் வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு. என் பொண்ண மம்புட்டி புடிச்சு வேலை செய்யறவனா இருந்தா கூட நான் கொடுத்துருவேன். ஒருவேளை கஞ்சியாவது ஊத்துவான். நீ எப்ப பாரு பெரியவர் பின்னாலே ஊழ கும்பிடு போட்டாலே உன்னை நம்பி நான் எப்படி பொண்ணை கொடுக்குறேன்? ஆம்பளை ஒண்ணு போறாதா? அத நீங்க சொல்லிட்டா போதுமா? ஏய் ஜால்ரா, சரியான நேரத்துல ஜால்ரா போடுறிய. படா. ஹலோ, ஏய் எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சரி, உங்க அப்பா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டார் போல இருக்கு. எப்படா வெளியே போவார்னு குறுக்குறேன்னு பாத்துட்டு இருந்தீங்களா? பின்ன சரி, வீட்டுலதான் யாருமே இல்லையே, வரட்டுமா? எதுக்கு? தாயம் விளையாடுறதுக்கு. இந்த பாரு, ஒண்ணு நீ இங்க வா, இல்ல நான் அங்க வந்துருவேன். ஐயோ, நான் மாட்டேன். எது பேசுறது இருந்தாலும் இப்படியே பேசுவோம். சரி சரி, வேண்டாம். இன்னைக்கு ராத்திரிக்கு சினிமாவுக்கு போலாமா? ஓ, ஆச்சரியமா இருக்கே, நிஜமா வரியா? நிஜமா வரேன். சரி, நீ முன்னாடி போறியா இல்ல நான் முன்னாடி போட்டுமா? நீங்க பின்னால வாங்க, நானும் பூக்காரமா முன்னால போறோம். எது பூக்காரமாவா? அவங்க எதுக்கு? நீ தனியா வா. ஆசைய பாரு. ஹலோ,